ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த திங்கட்கிழமை காலையில் மீண்டும் அநேக நாட்களுக்கு பிறகு ஒரு வார காலத்துக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்முடைய பலன். சரி, கடந்த வாரம் ஃபுல்லாக எங்களுக்கு சர்ச்சில் வீபிஎஸ் இருந்தனால சரியாக உங்களை வந்து சந்திக்க முடியல. தொடர்ந்து இனி இந்த வாரத்திலிருந்து எல்லா நாட்களும் நம்ம தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆபிரகாமுடைய சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம். ஆபிரகாமுடைய சாப்டர் 3 தலைப்புகளோடு அப்படின்னு இருக்குது. சரி, அதை நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வாரம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்பமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும். நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதாது இல்லையா? நான் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், என்னை சார்ந்திருக்கிற என்னுடைய உறவுகள் ஆசீர்வதிக்கப்படணும். இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வாரம் ஃபுல்லாக நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காக சில காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி இருக்கா அப்படின்னா, ஒரு சந்ததியே என்ன செய்யப்பட்டதுன்னா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறிச்சு. அது ஏன் அப்படின்னா, ஒரு குடும்பம் ஆண்டவருடைய கற்பனையை சரியாக கை கொண்டனால அந்த குடும்பத்துடைய சந்ததியே ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். யார் அப்படின்னா, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துடைய 35வது அதிகாரம் ஃபுல்லாக வாசிங்கன்னா அங்கே ஒரே ஒரு குடும்பம் தான் சொல்லப்படும். ரேகாபுடைய புத்திரருடைய சந்ததிகளை குறித்து சொல்லப்படும். இந்த ரேகாபுடைய புத்திரர் யார் அப்படின்னா, அங்கே நம்ம வாசிக்கும்போது அங்கே நம்ம ஆண்டவருடைய வார்த்தை அங்கே எரேமியாவுக்கு உண்டாகி அங்கே ரேகாபின் குமாரருக்கு யார் அப்படின்னா யோனதாப் அப்படிங்கிறவருடைய இந்த சந்ததியை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, முதல்ல ஆண்டவர் ஆரம்பிக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, எரேமியாட்ட நீ வந்து அவங்கள வந்து ஆலயத்தில் கொண்டு வந்து ஒரு அறையில் அவங்கள திராட்சை ரசம் குடிக்க கொடு அப்படிங்கிற. ஆனால் அந்த ரேகாபுடைய சந்ததி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் திராட்சை ரசம் குடிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா யோனதாப் எங்களுக்கு வந்து என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா கட்டளை கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னா, நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, விதைக்கக்கூடாது, திராட்சை செடியுடைய எந்த விதைப்போ அறுப்போ எங்களுடைய சந்ததியில் இருக்கக்கூடாது, வீடு கட்டி இருக்கக்கூடாது, கூடார வாசிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோனதாப் சொன்ன கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது இந்த வாரம் ஃபுல்லாக இந்த ரேகாபுடைய சந்ததியை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ யோனதாப் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவர் செய்த காரியம் என்ன அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்துக்கு எஜுகேட் பண்ணார். என்ன எஜுகேட் பண்ணார்னா, பைபிளை எஜுகேட் பண்ணார். நீ வந்து திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, தவறான பாதையில் போகக்கூடாது, ஆண்டவர் சொன்ன கற்பனைகளை தன்னுடைய குடும்பத்துக்கு சரியாய் சொன்ன ஒரு மனுஷன்தான் யோனதாப். அப்போ நம்ம குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்துக்கு பைபிளை குறித்து நல்லா பேசணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் பிள்ளைகளுக்கு என்ன செய், நீ உட்கார்ந்து இருக்கும்போது, எழுந்திருக்கும்போது, நடக்கும்போது இந்த கற்பனைகளை என்ன செய், சரியாய் போதி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்முடைய குடும்பம் போதிக்கப்பட்டிருக்கணும். எதில் போதிக்கப்பட்டிருக்கணும்னா பைபிளில் போதிக்கப்பட்டிருக்கணும். சர்ச்சில் மட்டும் கேட்டால் போதாது. சர்ச்சில் கேட்குற காரியம் எல்லாமே போதுமானதாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு பிரசங்கத்தில் எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணிட முடியாது. அதனால் குடும்பத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, கணவனோ மனைவியோ ஒரு நாள் என்ன செய்யுங்க, ஒரு பைபிளில் ஒரு சாப்டர் எடுத்து தியானம் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு 1 ஹவர் நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அந்த ப்ரேயரில் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்களுக்குள்ள, உங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த பைபிளை போதிச்சுக்கிட்டே இருங்க. இந்த யோனதாப்புடைய சந்ததியார் வந்து அங்கே ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த இதில் பின்னாடி நம்ம வாசிக்கும்போது ஆண்டவரே சொல்லுவார், இந்த குடும்பம் ரொம்ப கீழ்ப்படிஞ்ச குடும்பம். அவனுடைய தகப்பனாகிய யோனதாப் சொன்னது என்ன செஞ்சிருந்தாங்க, கேட்டு அதன்படி நடந்தனால ஆண்டவரே கடைசியில் சொல்லுவார், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆசீர்வதிக்கிறதான ஒரு நிகழ்ச்சியை இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போது நம்முடைய குடும்பமே ஆசீர்வதிக்கப்படணும். நான் மட்டும் ஆசீர்வாதமாக இருந்தால் போதும். நான், என் குடும்பம், என்னை சார்ந்து இருக்கிற உறவின் முறையார் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படணும். அப்படியா செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், பைபிளில் போதிச்சுக்கிட்டே இருங்க. குடும்பத்தாண்டவர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். காட் பிளஸ் யூ.